வணக்கம். 28/1/2026 புதன்கிழமை. இன்றைய ரிஷ்ப ராசி பலன். ரிஷ்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது. மற்றபடி அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். ரிஷ்பத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி. ரோகிணி நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். ஆனால் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மிருக சீரிசம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். புதிய முயற்சிகள் தொழில் அபிவிருத்தி நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாகவும், நல்லோருடைய ஆசியும் புதிய தொழில் தொடங்க அல்லது ஆரம்பிக்க, இருக்கும் தொழிலில் வருமானம் கூடுதலாக பெற இன்றைய நாள் சிறப்பு. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம் வரும். செய்யும் வேளையில் சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மனசங்கடத்தை உருவாக்கிவிடும். எல்லா வேலையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டு எதிலையும் சிறு தவறுதல் கூட வராமல் பார்த்து கொண்டால் சர்வ காரியமும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மனசாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும். மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிசம் சர்வ காரிய ஜெயம். திருவாதிரை சற்று கவனம் தேவை. புனர்பூசம் நினைத்து நிறைவேற எல்லா விதத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்களை உருவாக்கிவிடும். அதனால் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுகள் கூட ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாள் இன்றைய நாள். புனர்பூசம் 4ஆம் பாதம் செய்யும் வேளையில் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். பூசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். காலை 8 மணிக்கு பிறகு சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஆயிலியம் காலை 8 மணி வரை நினைத்து நிறைவேறும். பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. நண்பர்களே, அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி காண்போம். இன்றைய ஒவ்வொரு நாளும் நான் சொல்லும் ராசி பலனும் நட்சத்திர பலனும் கோட்சார அடிப்படையில் கோல் நகரும் விதத்தை வைத்து சொல்லப்படுறது. தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் மீண்டும் நல்ல சாதகமாக இருக்கும். சற்று பாதகமாக இருந்தால் சிறு